வாருங்கள் வாருங்கள் எல்லோரும், வாருங்கள் வாருங்கள் வாருங்கள், இது உங்கள் சமுதாயம். கேளுங்கள் 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 எல்லோரும், கேளுங்கள் கேளுங்கள் கேளுங்கள், இது நமது வானொலி. நமது வானொலி இது நமது சமுதாயம், நமது வானொலி இது நமது பெருமைதான். MOP சமுதாய வானொலி 107.8. வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம் நமது பெருமை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஞ்ஞான் பிரசாத் மற்றும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஆஃப் தமிழ்நாடுவின் அறிவியல் பலகை. இவர்களோடு MOP சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் அறிவியல் பயண நிகழ்ச்சிக்கு நேயர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். நம்ம எல்லாருமே அவங்களோட எதிர்காலத்தை நோக்கி ஓடிட்டு இருக்கோம். ரொம்ப வேகமா போயிட்டு இருக்க இந்த உலகத்துல நம்ம பிறந்து வளர்ந்து வாழ்ந்துட்டு வர பூமியை பத்தி கொஞ்ச நேரமாவது யோசிச்சு பாக்குறோமா? நம்ம வாழ்ந்துட்டு இருக்க பூமியில எவ்வளோ அதிசயங்கள் இருக்கு, எவ்வளோ ஆபத்துகள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியம். நிறைய பேர் நம்ம வாழ்ற பூமியை பத்தி தெரிஞ்சுக்க ஆர்வம் காட்டுவீங்க. இப்போ நம்ம அந்த பூமியை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். இன்னைக்கு ஜியாலஜியை பத்தின நிறைய அறிவியல் பூர்வமான தகவல்களை பத்தி தான் கேட்க போறோம். அது மட்டும் இல்லாம நேர்காணல்ல யங் ஜியாலஜிஸ்டா இருக்கக்கூடிய லோகேஷ் பார்த்திபன் அவர்கள் நம்ம கூடயும் இணைந்திருக்கிறார். அதனைத் தொடர்ந்து அறிவியல் 360ல நம்ம பூமியை பத்தின ஒரு முக்கியமான அறிவியல் செய்தியை கேட்க போறோம். அடுத்து நம்ம எல்லாரையும் வியப்படைய செய்யற பகுதியான வியப்பூட்டும் விஞ்ஞானில ஒரு முக்கியமான விஞ்ஞானி பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். கடைசியா நம்ம கேட்க போற பகுதி அறிவியல் தினங்கள். அந்த பகுதியில ஒரு அறிவியல் தினத்தை பத்தி தான் கேட்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். ஷபா, வீட்ல இருந்து இங்க வந்து சேர்றதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுது. என்ன சுஜா, ரொம்ப டயர்டா இருக்க போலயே? அட ஆமா துர்கா, டிராவலிங்லயே டயர்ட் ஆயிடுறேன். ஆமா, நீதான் 7 கடல் தாண்டி மலை தாண்டிலாம் வரியே, அப்புறம் டயர்ட் ஆகாம என்ன ஆகும்? கலாய்ச்சதெல்லாம் போதும். உலகத்துல 7 கடலா இருக்கு, 5 தானே இருக்கு. நான் நார்த்து சவுத் எல்லாம் சேர்த்து சொன்னேன்ப்பா. காமெடி சொன்னா சரி, அதுல போய் குத்தம் கண்டுபிடிக்கிற. ஆனா 7 கடல்னு சொன்னது தப்பா? அதுவே தெரியாம தான் சொன்னியா? கடல்னு சொல்லும்போது 7 கடல்னு சொல்லலாம். அதான் நீ சொன்னியே நார்த்து சவுத்தெல்லாம் சேர்த்து சொன்னேன்னு. ஆனால் பெருங்கடல்னு சொன்னால் 5 தான் சொல்லணும். ஆர்டிக், அட்லாண்டிக், பசிபிக், இந்தியன், அப்புறம் அண்டார்டிக் ஓஷன்ஸ். இதில் நார்த் ஓஷன் சவுத் ஓஷன்லாம் சேர்க்கக்கூடாது. அட ஆமா, இப்போதான் ஞாபகம் வருது. கடல்னா சி, பெருங்கடல்னா ஓஷன், கரெக்டா? சரிதான். எத்தனை கான்டினென்ட் இருக்கு சொல்லு பார்க்கலாம். இருந்தாலும் என்ன நீ ரொம்ப அசிங்கப்படுத்துற. நாங்களும் பூமி பத்தியும் அதோட அமைப்புகள் பத்தியும் ஜியாகிரபில படிச்சிருக்கோம். ஓகே? எது ஜியாகிரபியா? அது ஜியாகிரபி இல்லம்மா, ஜியாலஜி. அப்படியா? ஐயோ, எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுதே. இரு நானும் உன்ன மாதிரி தான் கன்ஃபியூஸ் ஆனேன். ஆனால் ஜியாகிரபினா வானியல், ஜியாலஜினா புவியியல். பூமியை பற்றியும் அது எப்படி உருவாச்சுன்றதை பற்றியும் அப்புறம் பாறைகள் பற்றின்னு எல்லாமே ஜியாலஜி, அதாவது புவியியலில் தான் படிப்போம். அப்படியா? ரொம்ப வருஷமா ஜியாகிரபிக்கும் ஜியாலஜிக்கும் வித்தியாசம் தெரியாமலே இருந்திருக்கேன். இப்போதான் கிளியரா இருக்கு. அப்போ ஜியாலஜி பத்தி பேசும்போது நம்ம பூமியை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கலாம்ல? கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம். சூப்பர். கடல்ல தானே ஆரம்பிச்சோம். அப்போ அங்க இருந்தே ஒரு கேள்வியை கேட்குறேன். எனக்கு ரொம்ப நாளா ஒரு கேள்வி இருக்கு சுஜா. எல்லா நதியும் கடல்ல போய் கலக்குது, ஆனா இந்த அட்லாண்டிக் ஓஷனும் பசிபிக் ஓஷனும் ஒன்னாவே கலக்க மாட்டேங்குதே, அது ஏன்? ஓ, நீ மெரைன் ஜியாலஜில இருந்து ஆரம்பிக்கிறியா? சரி, நிறைய பேர் அந்த அட்லாண்டிக் ஓஷனும் பசிபிக் ஓஷனும் சேர்ற இடத்துல அதோட கலர்ஸ் வேற மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு இந்த 2 கடலும் சேரலன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அது உண்மை இல்லை. அட்லாண்டிக்கில் உப்புத்தன்மை அதிகமாக இருக்குது, பசிபிக்கில் அதை விட கம்மியாக இருக்குது. இதுதான் கலர் டிஃப்ரென்ஸ்க்கு காரணம். மேலே பார்க்கும்போது அது தனித்தனியாக தான் தெரியும், ஆனால் அது ஒன்றுக்கு ஒன்று கலந்து அந்த இடத்துல சேர்ந்து தான் இருக்குது. ஓ அப்படியா? இது தெரியாமல் இவ்வளோ நாளாக நான் அது 2 கலக்கலன்னு நினச்சிட்டு இருந்தேன். இதுக்கே நீ எக்ஸைட் ஆகுற, அப்போ நான் ஐஓஜிஎலை பற்றி சொன்னால் நீ என்ன பண்ணுவ? என்னது ஐஓஜிஎலா? அப்படின்னா என்ன? அப்படின்னா இந்தியன் ஓஷன் ஜியாய்ட் லோ. ஓ, ஆனால் நீ இப்போ என்ன சொன்னன்னு சத்தியமாக புரியல. தெரியும், எனக்கும் ஃபஸ்ட்டு அப்படி தான் இருந்துச்சு. நல்லா தெளிவாக கேளு சரியா? ஐஓஜிஎல்ன்றது நம்ம இந்தியன் ஓஷனில் உருவாகி இருக்க ஒரு கிராவிட்டி ஹோல்.
இது இந்திய பெருங்கடல்ல உருவாகி இருக்கா? அங்க எங்கமா இருக்கு? இப்போ நான் சொல்றத அப்படியே மனசுல நினைச்சு பாரு. அப்பதான் நான் சொல்றதை கேட்க இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நம்ம இந்திய நிலப்பரப்பு முடியுதுல, அதான் கீழே சவுத்துல முடியுதுல, அங்கிருந்து சரியா 1700 கிலோமீட்டர்ல இந்த கிராவிட்டி ஹோல் உருவாகி இருக்கு. அந்த ஹோல் சுமார் 3 மைல் ஸ்கொயர் ஃபீட், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் அளவுக்கு படர்ந்து இருக்கு. ஐயோ, ஹோல்னா ஓட்டை தானே? அப்போ கடல்ல தண்ணி ஃபுல்லா அதுக்குள்ள போயிடுமா? போச்சு. ஹேய், உன்னை நினைச்சு பார்க்க தான் சொன்னேன். அதுக்கு நீ இப்படியா இமேஜின் பண்ணுவ? அந்த மாதிரிலாம் நடக்காது. அப்பாடா, நான் பயந்தே போயிட்டேன். சரி, இதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கும்ல, அதாவது சயின்டிஃபிக்கல் ரீசன், அதை சொல்லுப்பா. அது இல்லாம எப்படி? நம்ம பூமியில எல்லா இடத்துலையுமே கிராவிட்டி இருக்கு, கடல்லையும் இருக்கு. ஆனா இந்த கிராவிட்டி ஹோல் உருவான இடத்துல கம்மியா இருக்கு. அதாவது இந்த இடத்த சுத்தி இருக்க இடங்கள்ல இருக்கிறத விட இந்த இடத்துல கிராவிட்டி கம்மியா இருக்கு. இது ஒரு காரணமா சொல்றாங்க. இன்னொரு காரணமும் சொல்றாங்க. இன்னொன்னு இருக்கா? அது என்னது? டெக்டானிக் பிளேட்ஸ்னு சின்ன வயசுல ஒன்று படித்தோம், ஞாபகம் இருக்கா? அதை தான் நான் விழுந்து விழுந்து படிச்சேனே, நல்லா ஞாபகம் இருக்கு. டெக்டானிக் பிளேட்ஸ்ன்றது அப்பர் மோஸ்ட் மேண்டிலோட பெரிய பெரிய துண்டுகள். இதெல்லாம் ஓஷனிக் கிரஸ்டாலையும் கான்டினென்டல் கிரஸ்டாலையும் ஆனது. இதெல்லாம் 3 பில்லியன் வருஷங்களா மெதுவா நகர்ந்துட்டே இருக்கு. இந்த பிளேட்ஸ் ஒன்றுக்கு ஒன்று இடிச்சுக்கும் போது தான் நிலநடுக்கம் ஏற்படுது. அதுவே கடல்ல நடுக்கம் ஏற்படும் போது சுனாமியா வருது. எப்படி? இதுல இருந்து நீ ஸ்கூலுக்கு ஒழுங்கா போயிருக்கன்னு தெரியுது. என்ன கலாய்ச்சது போதும், முதல்ல அந்த 2வது காரணத்தை சொல்லு. அதான் நீயே சொல்லிட்டியே, டெக்டானிக் பிளேட்ஸ். அதனால கூட அந்த ஹோல் உருவாகி இருக்கலாம்னு சொல்றாங்க. சரி, இதுல எதுதான்ப்பா உண்மை? எதுவா வேணாலும் இருக்கலாம், இல்ல இது ரெண்டுமே இல்லாம வேற ஒன்னா கூட இருக்கலாம். இன்னும் ஆய்வு நடந்துட்டு தான் இருக்கு. ஒரு நிமிஷம் இரு. சொல்றாங்கன்னு சொல்றியே, யாரு தான் சொல்றாங்க? அதை சொல்லலையா? பெங்களூருஸ் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் நடத்தின ஆய்வுல தான் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னமோ புதுசா சொல்றாங்க. எது புதுசாவா? இது இப்பதான் கண்டுபிடிச்சாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கியா? பின்ன வேற எப்போ? இதை 1948லயே ஃபெலிக்ஸ் ஆண்ட்ரஸ்ன்ற உலக புகழ்பெற்ற ஜியோபிசிசிஸ்ட் ஏதோ ஒரு ஷிப் பேஸ்டு சர்வே பண்ணும்போது கண்டுபிடிச்சாரு. இதுல ஆச்சரியம் என்னன்னா, இதே இந்தியன் ஓஷன்ல இப்ப இருக்க இதே இடத்துல தான் அந்த கிராவிட்டி ஹோலை கண்டுபிடிச்சாரு. அப்படியா? அப்போ அந்த காலத்துல இருந்தே இத பத்தி ஆய்வு செஞ்சுட்டு தான் இருக்காங்களா? இவ்ளோ வருஷம் கழிச்சும் இப்போதான் ஆய்வுல முன்னேற்றம் அடைஞ்சிருக்காங்க. என்ன நீ இதுக்கே இவ்ளோ வருஷம் சொல்ற? மனிதர்கள் கடலை பத்தி வெறும் 20% தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இத்தனை வருஷத்துல விண்வெளியை பத்தி ஆய்வு பண்ண அளவுக்கு கூட கடலை பத்தி ஆய்வு பண்ணல. ஏன்னா கடல் அவ்வளோ ஆச்சரியங்களை தன்னுள்ள அடக்கி வச்சிருக்கு. பா, வெறும் 20% தான் கண்டுபிடிச்சிருக்காங்களா? எல்லாத்தையும் கண்டுபிடிக்க இன்னும் எவ்வளோ வருஷம் ஆகும்ல? ஆமா, அதெல்லாம் நினைக்கும் போதே அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமா இருக்கு. சரி, இந்த ஆர்கியாலஜிக்கும் ஜியாலஜிக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா என்ன? ஏன் திடீர்னு ஆர்கியாலஜி பத்தி கேக்குற? அது ஒன்றும் இல்லைப்பா. நேற்று ஆர்கியாலஜி பற்றி ரேடியோவில் கேட்டுட்டு இருந்தேன். அப்போதான் ஆர்கியாலஜியும் ஜியாலஜியும் கிட்டத்தட்ட ஒன்றுன்ற மாதிரி சொன்னாங்க. அதான் கேட்டேன். உண்மைதான். ஆர்கியாலஜியில் ஒரு இடத்துல கிடைக்கிற பழங்கால பொருட்களை வச்சு அங்கே மனிதர்கள் எந்த காலத்தில் வாழ்ந்தாங்க, எப்படி வாழ்ந்தாங்கன்னு கண்டுபிடிப்பாங்க. ஆனால் ஜியாலஜிஸ்ட் அங்கே வாழ்ந்த மக்களுக்கு என்ன ஆச்சு, எதுவும் டிசாஸ்டர் வந்துச்சா, அப்படி வந்திருந்தா அது புயலா, வெள்ளமா, இல்லை நிலநடுக்கமானு அந்த இடத்தோட மண்ணை வச்சு கண்டுபிடிப்பாங்க. ஓஹோ, இப்படிதான் கண்டுபிடிக்கிறாங்களா? ஆமாம் துர்கா, உனக்கு இதை பற்றி இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, நம்ம பூமி எப்படி உருவாச்சுன்றத 17th செஞ்சுரியில் இந்த படிவங்கள், அதாவது ஃபாசில்ஸ் வச்சு தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படியா சுஜா? ஆனால் 4th செஞ்சுரியில் தான் ஃபஸ்ட்டு ஜியாலஜியில் சயின்டிஸ்ட் ஆர்வம் காட்ட ஆரம்பித்தாங்க. அப்போ தான் ராக்ஸ்க்கோ மினரல்ஸ்க்கோ அவங்க டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சாங்க. இவ்வளோ ஏன், ரோமன்ஸ்லாம் பாறைகளை எடுத்து கட்டிடம் கட்ட ஆரம்பித்தாங்க. முக்கியமாக மார்பிள்ஸை வச்சு கட்டியிருக்காங்கப்பா. நீ சொன்னது சரிதான். 18வது நூற்றாண்டில் எல்லா விஞ்ஞானிகளும் மினரல்ஸ் அப்புறம் மினரல் ஓர்ஸ் மேலே, அதாவது கனிமம் மேலே ஆர்வம் காட்ட ஆரம்பித்தாங்க. ஏன்னா அந்த நேரத்தில் தான் மைனிங் ரொம்ப முக்கியமான தொழில்நுட்பமாக இருந்துச்சு. ஹே, அப்போ தானே பூமியை பற்றின நிறைய ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ் பற்றிலாம் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சுது. ஆமாம் துர்கா, அப்போ தான் 2 தியரியை பற்றி விஞ்ஞானிகள் சொன்னாங்க.
எல்லா பாறையுமே கடல்ல இருந்து வர வெள்ளப்பெருக்குனால தான் சேர்ந்துச்சுன்னு ஒரு தியரியில் சொல்கிறாங்க. இன்னொரு தியரியில் சில பாறைகள் ஹீட்னாலையும் நெருப்புனாலையும் உருவாகி இருக்கலான்னு சொல்கிறாங்க. இப்படியே இது 19th செஞ்சுரி வரைக்கும் பேசப்பட்டுச்சு. சரி, இதுல எந்த தியரி தான் உண்மையானது? 19th செஞ்சுரியில சொன்னாங்களா இல்லையா? சொல்கிறேன் 19th செஞ்சுரியில் ஜேம்ஸ் ஹட்டன் ஒரு விஞ்ஞானி சில பாறைகள் எரிமலைகளில் உருவாகிற நெருப்புனாலையும் ஹீட்னாலையும் உருவானதுன்னும் சில பாறைகள் செடிமெண்டேஷனால் உருவாகுதுன்னு நிரூபித்தார். ஆனால் செடிமெண்டேஷன்னா என்னன்னு தான் மறந்துட்டேன். அதான் நான் இருக்கேனே, நான் சொல்கிறேன் கேளு. இப்போ நீ தண்ணியில் ஏதோ ஒரு சாலிட் பார்ட்டிக்கலை போட்டினா அது அடியில் போய் செட்டில் ஆகுதுல்ல, அதுதான் செடிமெண்டேஷன். இங்கே செடிமெண்டேஷன்றது கடல் அலைகள் வரும்போது அது கொண்டு வந்து சேர்க்குற பாறைகளை தான் அப்படி சொல்கிறாங்க. ஆமாம்ல, நம்ம இதை பற்றி 7thலேயே படிச்சிருக்கோம். என்னதான் நம்ம ஜியாலஜியை பற்றி இவ்வளோ விஷயங்கள் சொன்னாலும் நமக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆமாம், எனக்கு நிறைய சந்தேகங்கள்லாம் இருக்குது. ஆனால் அதுக்கெல்லாம் உனக்கு பதிலே தெரியாதே. உண்மைதான், நான் ஒன்றும் ஜியாலஜிஸ்ட் கிடையாதே. அப்புறம் எப்படி நீ கேட்குறதுக்கெலாம் என்னால் பதில் சொல்ல முடியும்? ச்சே, இப்போ ஒரு ஜியாலஜிஸ்ட் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்ல. என்னோட சந்தேகங்கள்லாம் தீர்த்து வச்சிருப்பாரு. இருக்காங்களே. அடுத்த பகுதியான நேர்காணலில் நமக்கு இருக்க எல்லா சந்தேகங்களையும் தீர்க்கறதுக்காக நம்ம கூட ஒரு ஜியாலஜிஸ்ட் இணைந்திருக்காங்க. என்ன நேயர்களே, இந்த பகுதியில பூமியை பத்தி நிறைய அறிவியல் பூர்வமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். நமக்கு தெரியாத பல விஷயங்களை பத்தி பகிர்ந்துக்கிறதுக்காக அடுத்த பகுதியான நேர்காணல்ல நம்ம கூட ஒரு ஜியாலஜிஸ்ட் இணைந்திருக்காங்க. இன்னைக்கு நம்மளோட அறிவியல் சார்ந்த நேர்காணல்ல மிஸ்டர் லோகேஷ் பார்த்திபன் அவர்கள் இணைந்திருக்காங்க. நம்ம லோகேஷர் ஒரு யங் எந்தூசியாஸ்டிக் ஜியாலஜிஸ்ட் மற்றும் கிளைமேட் ரிசர்ச்சர். பூவுலகின் நண்பர்கள் அமைப்பில் ஒரு சுற்றுச்சூழல் ஆய்வாளராக செயல்பட்டுட்டு இருக்காங்க. இவங்க பூவுலகு மேகசைனில் நிறைய ஆர்டிகல்ஸ் எழுதியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பூமியின் நாட்குறிப்புன்னு ஒரு புத்தகமும் எழுதி வெளியிட்டிருக்காங்க. கண்டிப்பாக நம்ம எல்லாருக்கும் ஜியாலஜியை பற்றின நிறைய சந்தேகங்கள் இருக்கலாம். உங்கள் சார்பாக நான் இன்னைக்கு சில கேள்விகள் கேட்க போகிறேன். கண்டிப்பாக இந்த நேர்காணல் ஜியாலஜியை பற்றின நிறைய ஆச்சரியப்படுத்தக்கூடிய தகவல்களை நமக்கு தரப்போகுது. வணக்கம் சார், உங்களை சந்திச்சதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். வணக்கம். வாங்க நேயர்களே, தாமதிக்காமல் நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். இந்த காலகட்டத்தில் கிளைமேட் சேஞ்ச் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. இந்த கிளைமேட் சேஞ்சுக்கு என்னெல்லாம் காரணமாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கிளைமேட் சேஞ்ச் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம ஒரு 150 வருஷத்துக்கு பின்னாடி போகணும். இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் ஆரம்பித்த காலகட்டம் அது. இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் ஏன் ஆரம்பிக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அப்போ தான் நம்ம முதலாக வந்து நிலக்கரி அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறோம். நிலக்கரினா கோலாக கண்டுபிடிக்கிறோம். அதிலேருந்து நம்ம எனர்ஜியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம். அதிலேருந்து தான் நமக்கு ஸ்டீம் இன்ஜின் கண்டுபிடிக்கிறோம், எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறோம். ஸோ அங்கேருந்து டெக்னாலஜி ப்ளஸ் மெஷின்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதுவரை மனிதனுடைய உடல் உழைப்பையே சார்ந்திருந்த எல்லாமே வந்து அதிலேருந்து மெக்கனைஸ் ஆக ஆரம்பிக்குது. ஸோ அதிலேருந்து தான் வந்து கோல் அதிக அளவில் வந்து கண்டெடுத்து எரிக்கப்பட்டு எனர்ஜியாக ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு கட்டத்தில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த கோல் எல்லாமே எரிக்கிறோம். அது எங்கே போய் படியுது? அட்மாஸ்ஃபியரில் போயிட்டு அந்த அட்மாஸ்ஃபியர் லேயரில் படியுது. ஸோ படிஞ்சு ஒரு கட்டத்தில் அது வந்து பூமி ஹீட்டை வந்து ட்ராப் பண்ணுற அளவுக்கு வந்து அது வந்து ஒரு ட்ராப் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ பூமி நமக்கு எல்லாம் தெரியும், சூரியன்லேருந்து வரக்கூடிய வெப்பம் வந்து ஒன்று ரிஃப்ளெக்ட் ஆகும், ரிஃப்ராக்ட் ஆகும், இன்னொன்று அப்சர்வ் ஆகும். அப்சர்வ் ஆகிறது ஆகிடுது, ரிஃப்ளெக்ட் ஆகிறது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி அகெயின் பேக் போக முடியல. ஏன்னா இங்கே வந்து கார்பன் வந்து அந்தளவுக்கு செக்ரிகேட் ஆகி அதை வந்து ட்ராப் பண்ணியாச்சு. இதுதான் வந்து நம்ம வந்து ஓசோன் வந்து ஹீட் ஆகுது, பூமி ஓசோன் லேயர் வந்து ஓட்டை விழுது அப்படின்னு சொல்கிறோம்ல, இதுதான். ஸோ இது ஒரு ஹீட் ட்ராப் ஆகிறது தான் வந்து க்ரீன் ஹவுஸ் கேஸ், க்ரீன் ஹவுஸ் கேஸ் அப்படிங்கிறோம். புவி வெப்பமயமாதல், குளோபல் வார்மிங் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ நடக்கிறது கிளைமேட் சேஞ்சுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா, கோலை எரித்து அந்த கோல் வந்து வெளியேறி படர்ந்தது, அட்மாஸ்ஃபியரில் படர்ந்தது தான் காரணமாக, பேசிக் காரணமாக அது இருக்குது. இப்போ இருக்கிற இந்த நிலப்பரப்பில் 7 கண்டங்கள் இருக்குன்னு நமக்கு தெரியும். ஆனால் அந்த காலத்தில் நம்ம பூமியோட நிலப்பரப்பு எப்படி இருந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமாக இருக்குது சார்.
பூமி உருவான காலகட்டம் வந்து கிட்டத்தட்ட பூமிக்கு வயசு அப்படிங்கிறது ஒரு 450 கோடி வயசு அப்படிங்கலாம். அது ஆரம்பித்த காலகட்டத்தில் வந்து நிலப்பரப்பு உருவாகிறதுக்கு ஒரு 100-200 கோடி ஆண்டுகள் தேவைப்பட்டது. ஏன்னா அப்போ தான் வந்து அந்த நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய மற்ற பிளானட்ஸும் வந்து அப்போ தான் உருவாக ஆரம்பிச்சுது. நிறைய எரிக்கல்கள்லாம் வந்து பூமியில் தொடர்ச்சியாக பூமின்னு இல்லை, மற்ற பிளானட்ஸ்லேயும் தொடர்ச்சியாக மோதிக்கிட்டு இருந்தது. ஸோ பூமிக்கு வந்து அது இப்போ இருக்க ஸ்டேட் அடைய கொஞ்சம் காலம் தேவைப்பட்டது. ஸோ அப்போ அந்த சமயத்தில் நிறைய எரிமலைகள் வந்து வெடிக்க ஆரம்பிச்சுது. அந்த எரிமலைகள் வெடித்து பல நிலப்பரப்புகள் உருவாச்சு. அப்படி உருவாகும் போது எப்படி உருவாகுச்சு அப்படின்னா, ஒரே ஒரு லேண்ட் சர்ஃபேஸ் தான் இருந்தது, ஒரே ஒரு வாட்டர் பாடி தான் இருந்தது. லேண்ட் சர்ஃபேஸை வந்து பேஞ்சியா அப்படின்னு சொல்லுவோம், வாட்டர் பாடியை பேந்தலஸா அப்படின்னு. நமக்கு ஸ்கூலில் படித்தது தான். நம்ம வந்து பூமி வந்து தன்னைத்தானே சுற்றிக்கிட்டு சூரியனை ஒரு ஒரு நீள்வட்ட பாதையில் சுற்றிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம படித்தது தான். ஸோ அந்த நீள்வட்ட பாதையில் சுற்றும்போது ஒரு ஃபோர்ஸ் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் உருவாகுது. ஸோ அந்த ஃபோர்ஸ்னாலையும் கிராவிட்டினாலையும் என்ன நடக்குது அப்படின்னா, பூமி நமக்கு எல்லாம் மேலே தான் ஒரு லேண்ட் இருக்குன்னு, கீழே அதையும் தாண்டி ஒரு 2500 கிலோமீட்டர்ஸ் வரை இருக்குது. கோருக்கு போனோன்னா அது இன்னும் ஒரு 1500 கிலோமீட்டர்ஸ் கிட்ட இருக்குது. கிட்டத்தட்ட 5500 பூமியை ரெண்டாக பிரித்தோம் அப்படின்னா முதல் பாதி வந்து 5500 கிலோமீட்டர் வரை இருக்கும். அது வர அது வந்து 3ஆக பிரிச்சிருப்பாங்க, க்ரஸ்ட், மேண்டில், கோர் அப்படின்ட்டு. இந்த மேண்டில் வர என்ன இருக்குன்னா, பூமி வந்து நகர ரொம்ப சில இடத்துல வீக்கனாக இருக்கும், சில பகுதி வந்து ரொம்ப ஹார்டனாக இருக்கும். ஸோ இந்த ஃபோர்ஸ்னால் என்ன நடக்குது அப்படின்னா, முதல்ல ரெண்டாக பிரியுது. அந்த நான் பேஞ்சியா அப்படின்னு சொன்னால ஒரு நிலப்பரப்பு அது வந்து ரெண்டாக பிரியுது. நார்த்தில் ஒன்று, சவுத்தில் ஒன்றுன்ட்டு. நார்த்தில் இருக்கிறது வந்து இப்போ இருக்கக்கூடிய நார்த் அமெரிக்கா, யூரோப், ஏசியா இது எல்லாமே சேர்ந்து யுரேஷியா அப்படின்னு சொன்னாங்க. சவுத்தில் வந்து சவுத் அமெரிக்கா, ஆஃப்ரிக்கா, அண்டார்டிகா, ஆஸ்திரேலியா, இந்தியா இது எல்லாமே வந்து ஒரே காண்டினெண்ட்டாக இருந்தது. இதை வந்து கோண்ட்வானா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ காலம் போக 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 பல கோடி ஆண்டுகளுக்கு எல்லாமே பிரிஞ்சு இப்போ இருக்க நிலைக்கு வந்தது. இதை நம்ம 7 காண்டினெண்ட்டாக பிரித்து வச்சுருக்கோம். ஹிமாலயாஸ், வெஸ்டர்ன் காட்ஸ், ஈஸ்டர்ன் காட்ஸ்னு எல்லா மலைகளையும் நம்ம ரசிக்கிறோம். இந்த இயற்கை கட்டமைப்பில் மலைகளோட முக்கியத்துவம் பற்றி ஒரு ஜியாலஜிஸ்ட் பார்வையில் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்படுறோம் சார். இமயமலை அப்படிங்கிறது இந்திய நிலப்பரப்புன்னு இல்லாமல் ஆசியாவுக்கும் சரி, ஆஃப்ரிக்காவுக்கும் சரி ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு இமயமலை, ஒரு முக்கியமானதாக தான் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இமயமலையினால தான் வந்து மான்சூன் அப்படிங்கிறது ஒன்று க்ரியேட் ஆகுது. அது சவுத் வெஸ்ட் மான்சூன் க்ரியேட் ஆனாலும் அது ரிஃப்ளெக்ட் ஆகி மறுபடியும் நார்த் ஈஸ்ட் மான்சூனாக மறுபடியும் ஒடிசா, ஆந்திரா, தமிழ்நாடுக்கு நமக்கு எல்லாமே மழை கிடைக்கிது. ரெண்டாவது வந்து ஒரு பொலிட்டிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு ஒரு அரணாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இன்னொன்று, நார்த்துலேருந்து வரக்கூடிய ரொம்ப குளிர்மையான காற்றை வந்து தடுத்து இங்கே ஒரு சீதோஷ்ண நிலையை வந்து தக்க வச்சுக்கிட்டு இருக்கு. இந்த வகையில் இமயமலை வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. அப்படி ஒரு வேளை இமயமலையே இல்லை அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப குளிர்ந்த பிரதேசமாக இந்திய நிலப்பரப்பு அப்படி இருக்கும். இந்த இமயமலையை உருவானதே வந்து இமயமலை வந்து ஒரு யங்கஸ்ட் ஃபோல்டட் மவுண்டன் அப்படிம்பாங்க. கடைசியாக உருவாகுனா ஒரு மடிப்பு மலைத்தொடர்னு நான் சொன்னல, காண்டினென்டல் ட்ரிஃப்ட் அப்படின்ட்டு எல்லாமே பிரிஞ்சு போச்சு அப்படின்ட்டு. நம்ம வந்து இந்தியா வந்து ஆஃப்ரிக்காவுடனும், அண்டார்டிகாவுடனும், ஆஸ்திரேலியாவுடனும் இருந்தது. அப்படி இருந்த இந்தியா வந்து நார்த் ஈஸ்ட் டைரக்ஷனை நோக்கி பல கோடி ஆண்டுகள் வந்து நகர்ந்துக்கிட்டே இருந்தது. ஸோ அப்படி நகர்ந்துட்டு கடைசியாக 8 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி, 80 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி ஏஷியா காண்டினென்ட் பிளேட்டோட போய் மோதுது. அந்த மோதினுடைய விளைவாக உருவானது தான் இமயமலை. ஸோ இமயமலை அப்படிங்கிறது ஒரு இந்தியன் காண்டினென்ட் வந்து ஏஷியன் பிளேட்டோட போய் மோதினதுக்கப்புறம் உருவானது தான். ஸோ அதுதான் வந்து ஒரு யங்கஸ்ட் ஃபார்ம்டு மவுண்டெயின்ஸ் அப்படின்னு. மலைகளோட அழகை மட்டுமே ரசிச்சுட்டு இருந்த நமக்கு அதை பற்றின துல்லியமான நிறைய விவரங்களை சொன்னீங்க. எரிமலைகளை பற்றி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம், படிச்சிருப்போம். ஆனால் அது நிலத்தில் இருக்க எரிமலைகள். ஆனால் கடலுக்கு அடியில் இருக்க எரிமலைகளை பற்றி எங்களுக்கும் எங்கள் நேயர்களுக்கும் கொஞ்சம் சொல்லுங்கள் சார். எரிமலைகள் வந்து கிட்டத்தட்ட பூமியில்
1575 எரிமலைகள் இருக்குது. அது பெரும்பாலான எரிமலைகள் வந்து கடல் பகுதியில் தான் இருக்குது. பூமியில் இருக்கிறது ரொம்ப கம்மியான நம்பர்ஸில் தான் இருக்குது. கடலில் இருக்கிறதுலையும் கிட்டத்தட்ட மோர் தென் 75% ஆஃப் வல்கனோஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஜப்பான் அந்த பசிபிக் ரீஜியனில் தான் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர் அப்படிம்பாங்க. ஸோ அங்கே வந்து எரிமலைகள் வந்து அதிக அளவில் வந்து செயல்பட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த எரிமலைகள் எப்படி வெடிக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பூமி வந்து ஆழத்தின் அடிப்படையில் 3ஆக பிரிச்சிருப்பாங்க, க்ரஸ்ட்டு, மேண்டில், கோர் அப்படின்ட்டு. இந்த மேண்டில் அப்படிங்கிறது தான் ரொம்ப ஒரு முக்கியமான பகுதியாக நம்ம பார்க்கணும். முன்னாடியே சொன்ன மேண்டில் வந்து ஒரு 2500 கிலோமீட்டர் திக்னஸ். அது எப்படி நம்ம பார்த்தோன்னா, சென்னையிலேருந்து டெல்லி வரை எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் அளவு கொண்டது அந்த மேண்டில். இந்த மேண்டில் வந்து ஒரு 2 விதமான ஃபீச்சர்ஸ் நம்ம இருக்கும். ஏன்னா ரொம்ப டெப்த்தாக இருக்கிறதுனால கீழே இப்போ வந்து டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாக இருக்கும் மேண்டிலோடைய டாப்பில் கம்பேர் பண்ணும்போது. ஸோ கீழே வந்து அந்த பாறைகள்லாம் வந்து ஒரு செமி சாலிட் ஸ்டேட்டில் இருக்கும். ஸோ அப்படி செமி சாலிட் ஸ்டேட்டில் இருக்கும்போது டென்சிட்டி அடர்த்திங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அது வந்து என்ன நடக்கும்னா ஆட்டோமேட்டிக்காக மேலே வந்து மேலே போகும். ஒன்று நம்ம சாதம் செய்கிறோம்ல, அதே ஒரு இதுதான். கீழே வந்து ஹீட் அதிகமாக இருக்கும். ஸோ சாதம் எல்லாமே மேலே போகும்ல, அதே சயின்ஸ் தான். ஸோ அப்படி மேலே போகும்போது மேலே மேலே ஹார்டாக இருக்கக்கூடிய ராக் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக கீழே வரும். ஸோ அது கீழே வந்த பிறகு மறுபடியும் அது வந்து செமி சாலிட் ஆகி மேலே போகும். இது வந்து ஒரு சைக்கிளாக நடக்கும். இது வந்து கன்வென்ஷன் கரண்ட் அப்படிம்பாங்க. ஸோ இது தொடர்ச்சியாக நடக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, மேலே வந்து இருக்கக்கூடிய க்ரஸ்ட்டை வந்து ஒரு கட்டத்தில் பிரிக்க ஆரம்பிக்கும். ஸோ அப்படி பிரிக்க ஆரம்பிக்கும் போது ஒரு கேப் வந்து உண்டாகும். அந்த கேப் மூலமா வெடித்து வந்துடுறது தான் வந்து எரிமலைகள். எரிமலைகள்னால தான் நமக்கு எல்லா நிலப்பரப்புகளும் உருவாக ஆரம்பிச்சது. ஸோ ஆனால் நமக்கு வந்து எரிமலை வந்து ஒரு டிசாஸ்டராக இப்போ தெரியும். ஏன்னா நம்ம உலகம் முழுக்க மக்கள் பரவி இருக்கிறதுனால. ரெண்டாவது வந்து இந்த எரிமலைகள் தான் வந்து பூமியில் வந்து ஒரு 5 தடவை மாஸ் எக்ஸ்டிங்ஷன் அப்படிங்கிறது நிகழ்ந்தது. மாஸ் எக்ஸ்டிங்ஷன் அப்படிங்கிறது வந்து பூமியில் வாழ்ந்த மினிமம் 70 to 80% ஆஃப் தி ஆர்கனைசம் முழுக்க அழிஞ்சிருது. ஸோ அது வந்து மாஸ் எக்ஸ்டிங்ஷன் அப்படிம்பாங்க. அதில் 2 மாஸ் எக்ஸ்டிங்ஷனுக்கு எரிமலைகள் தான் வந்து காரணமாக இருந்தது. எரிமலைகளை பற்றி இதை விட எளிமையாக யாராவது சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல சார். ஒரு பாறையோட வயதை கண்டுபிடிக்க ஜியாலஜிஸ்ட் எந்த மாதிரியான சயின்டிஃபிக் மெத்தடை யூஸ் பண்ணுவாங்க? ஆக்சுவலாக இது வந்து நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு மெத்தட் இருக்குது, ரேடியோமெட்ரிக் மெத்தட் அப்படின்ட்டு. அதில் வந்து ஒரு ராக்கோட டெட்லி ஐசோடோப்ஸை வச்சு ஸ்டடி பண்ணக்கூடியது ஒரு மெத்தட். வந்து பேரண்ட் ஐசோடோப் ஒன்று இருக்கும், டாட்டர் ஐசோடோப்ஸ் இருக்கும். இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் வச்சு அது ஒரு மெத்தட் வச்சு கண்டுபிடிப்பாங்க. ரெண்டாவது வந்து லூமினசன்ட் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி அப்படிம்பாங்க. இது எப்படின்னா ஹீட்டை ட்ராப் பண்ணி வச்சு இப்போ ஒரு பொருளில் வந்து கண்டிப்பாக ஹீட் வந்து ட்ராப் ஆகிருக்கும். ஸோ அந்த ஹீட்டை ஸ்டடி பண்ணி அதோட ஏஜ் கண்டுபிடிக்கிறது. இப்போ கீழடியை நம்ம எடுத்துப்போம். கீழடியில் கிடச்சிருக்க அந்த சுடுமண் பானை இருக்குல்ல, அந்த சுடுமண் பானையில் வந்து பார்த்தோன்னா எப்படி இருந்தாலும் அந்த சுடுமண் பானை பேர்லேயே தெரியுது, பானையை வந்து சுட்டு ஒரு பானை ஸ்ட்ரக்சர் கொண்டு வந்துடும். ஸோ அந்த ஹீட்டு எவ்வளவு ட்ராப் ஆகிருக்கு அப்படிங்கிறத லூமினசன்ஸ் லைட் பாஸ் பண்ணி அதில் வச்சு அது ஒரு விதமாக கண்டுபிடிப்பாங்க. ரெண்டாவது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு வச்சு கண்டுபிடிப்பாங்க. பூமியோட மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இப்போ இருக்க மாதிரி இருந்தது கிடையாது பூமியோட ஹிஸ்ட்ரி முழுக்க. இப்போ வந்து 23.5 டிகிரி வந்து பூமியோடைய நார்த் வந்து சாஞ்சிருக்கும். இது மேக்ஸிமம் வந்து 24 டிகிரி வரை சாஞ்சிருக்கும். ஸோ இந்த அந்த பொருளுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டை வச்சு ஒரு விதமான இந்த இப்போ ஏஜை வந்து கேல்குலேட் பண்ணுவாங்க. இன்னொன்று வந்து பார்த்தோன்னா ஸ்ட்ராட்டிகிராஃபி வச்சு. இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம வீட்டில் போர் போட்டோன்னு வைங்களேன், அப்படியே மண்ணை பார்த்தோன்னா லேயராக இருக்கும். ஒன்று கொஞ்சம் லைட்டிஷ் எல்லோவாக இருக்கும், ஒன்று டார்க்காக இருக்கும், சில ஷெல்ஸோடு சேர்ந்து இருக்கும், பிளாக்காக இருக்கலாம். அப்படின்ட்டு அது பார்க்கும்போதே நம்மளுக்கு கோடு போட்டு வச்சா மாதிரி இருக்கும். ஸோ அந்த லேயரை ஸ்டடி பண்ணி அது மூலயமா வயசை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது இதன் மூலயமா தான்
பூமியோட வயசும் சரி, பாறைகளுடைய வயசும் சரி, ப்ளஸ் ஃபாசில்ஸ் வச்சும் சரி கண்டுபிடிப்பாங்க. ஜியாலஜியில் ஒரு அங்கமான மெரைன் ஜியாலஜியை பற்றி பேசும்போது பவளப்பாறைகள் நம்ம தவிர்க்க முடியாது. அந்த வகையில் பவளப்பாறைகள்னா என்ன, அதோட முக்கியத்துவத்தை பற்றி எங்கள் நேயர்களுக்கு விளக்கமாக சொல்லுங்கள் சார். பவளப்பாறைகள் அப்படிங்கிறது வந்து பூமியில் வாழக்கூடிய எல்லா உயிர்களுக்கும் ரொம்ப ஒரு முக்கியமானது அப்படின்னு சொல்லலாம். நமக்கு வந்து ஸ்கூல்லேருந்து தப்பாகவே சொல்லி கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா மரம் தான் வந்து ஆக்சிஜன் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்ட்டு. இந்த மரங்கள் தாண்டி அதிகமான ஆக்சிஜனை ப்ரொடியூஸ் பண்ணது எது அப்படின்னு கேட்டோன்னா கோரல் ரீஃப்ஸ் தான். கோரல் ரீஃப்ங்கிறது மெரைன் ஆர்கானிசம்க்கும் சரி நமக்கும் சரி ரொம்ப ஒரு முக்கியமானது. அதோட காம்பனண்ட் வந்து கெமிக்கல் காம்போசிஷன் அப்படிங்கிறது CaCO3 கால்சியம் கார்பனேட், கால்சியம் தான் முழுக்க. ஸோ இந்த பவளப்பாறைகள் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கடல்சார் உயிரினங்களுக்கும் நிலத்தில் வாழ்கிற உயிரினம் சுவாசிக்கவும் ரொம்ப ஒரு முக்கியமானதாக விளங்கிட்டு இருக்கு. சமீப காலமாக கிளைமேட் சேஞ்ச்னால ஹீட்டு அதிகரிக்குது. ஹீட் அதிகமாக இருக்கிறதுனால ஓஷனுடைய சர்ஃபேஸ் டெம்பரேச்சருங்கிறது அதிகமாகுது. ஸோ கடலுடைய அந்த கடல் மட்ட டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கிறதுனால இந்த கெமிக்கல் CaCO3 காம்போசிஷனில் இருக்கக்கூடிய அந்த பவளப்பாறைகள் எல்லாமே வந்து அழிய ஆரம்பிக்குது, முன்னில் கரைஞ்சி போயிடுது. ஸோ இது வந்து ஒரு பெரிய த்ரெட்டாக வந்து மாறிக்கிட்டு இருக்கு. மரம் தான் ஆக்சிஜன் தருதுன்னு இத்தனை நாளாக நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் பவளப்பாறைகள்லையும் ஆக்சிஜன் இருக்குன்னு தெளிவாக புரிய வச்சிங்க சார். இவ்வளோ நேரம் எங்களுக்காகவும் எங்கள் நேயர்களுக்காகவும் ஜியாலஜியை பற்றின நிறைய ஆச்சரியப்படுத்துகிற உண்மைகளையும் முக்கியமான தகவல்களையும் சொன்னீங்க சார். ரொம்ப நன்றி சார். நன்றி. என்ன நேயர்களே, ஜியாலஜியை பற்றி உங்களுக்கு இருந்த சந்தேகங்கள் தீர்ந்திருக்கோன்னு நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் கிளைமேட்டிக் சேஞ்ச் பற்றியும் அதோட விளைவுகளை பற்றியும் நிறைய தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு நம்புகிறேன். இப்போ இந்த நேர்காணலை தொடர்ந்து அடுத்த அறிவியல் 360 பகுதியில் அந்த காலத்தில் பூமி வட்டமாக தான் இருந்துச்சுன்னு எல்லாரும் முதல்ல நம்பிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கோல் வடிவம், அதாவது ஸ்பியர் ஷேப்பில் இருக்குன்னு சொன்னாங்க. அதை நிரூபிக்கவும் செஞ்சாங்க. காலங்கள் மாற மாற நம்ம பூமியை பற்றி நிறைய புதுசாக தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க காரணமாக இருக்கிறது நம்மளுடைய விஞ்ஞானிகள் தான். இதே போல் விஞ்ஞானிகள் பூமியை பற்றி புதுசாக ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னைக்கு அதை பற்றி தான் நம்ம அறிவியல் 360 பகுதியில் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். பூமி சுழல்ற அச்சு 1993ஆம் ஆண்டுலேருந்து 2010ஆம் ஆண்டுக்குள்ள கிட்டத்தட்ட 80 சென்டிமீட்டர் கிழக்கு நோக்கி நகர்ந்திருக்குன்னு அமெரிக்காவின் ஜியோஃபிசிக்கல் யூனியனின் ஜியோஃபிசிஸ்ன்ற லெட்டரில் குறிப்பிடப்பட்டிருக்கு. தெளிவாக சொல்லணும்னா நம்ம பூமி தன்னோட ஆக்சுவல் பொசிஷனில் இருந்து 80 சென்டிமீட்டர் ஈஸ்ட் டைரக்ஷனில் சாஞ்சிடுச்சுன்னு விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன, பூமி சாஞ்சிருச்சா? இதுக்கு என்னமா காரணம்? இதனால பூமிக்கு ஏதாவது ஆபத்து இருக்கா என்ன? கடந்த 20 ஆண்டுகளா மனிதர்கள் பூமியோட நிலத்தடி நீரை உறிஞ்சுறதுனால தான் பூமி 80 சென்டிமீட்டர் சாஞ்சிடுச்சுன்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. நிலத்தடி நீரை உறிஞ்சுறதுனால பூமி சாஞ்சிருச்சா? இது என்ன புதுசா இருக்கு? இது ஒன்றும் புதுசு இல்லை துர்கா. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுன்றத கேள்விப்பட்டிருப்போம்ல, அந்த மாதிரி தான் இதுவும். நம்ம அளவுக்கு மீறி நிலத்தடி நீரை உறிஞ்சிரும். உண்மைதான். நம்ம பிளாஸ்டிக்னால நிலத்தடி நீர் பாதிக்குதுன்னு நிறைய பேசியிருக்கோம். ஆனால் நம்ம நீரை நிறைய உறிஞ்சுறதுனால வர பாதிப்புகள் என்னன்றதை பற்றி பேசுகிறதே இல்லை. நிலத்துல இருந்து உறிஞ்சி எடுக்கிற நீர் பயன்பாட்டிற்கு பிறகு வளிமண்டலத்தில் ஆவியாகுது, இல்லைன்னா ஆறுகளில் சென்றடையுது. அதுக்கப்புறம் அது மழையாகவும் ஆறுகள் வழியாகவும் கடலில் தான் கலக்குதுன்னு தென்கொரியாவின் சோல் தேசிய பல்கலைக்கழகத்தின் புவி அறிவியல் பேராசிரியர் சொல்கிறாரு. இப்படி நீர் நிலத்திலிருந்து கடலுக்கு நகர்றது தான் நீரின் மறுபகிர்வுன்னு இவர் சொல்லியிருக்காரு. பூமியோட சுழற்சியில தண்ணீரால மாற்றம் ஏற்படுத்த முடியும்னு 2016 கண்டுபிடிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம பூமி சாயறதுனால துருவ பகுதிகள், அதாவது போலார் ரீஜியன்ல இருக்க பனிப்பாறைகள் உருகி கடல்ல கலக்குது. இதனால நீரிழப்பு ஏற்படுது. அப்போ பனிப்பாறைகள் உருகிறது குளோபல் வார்மிங் மட்டும் காரணம் இல்ல, பூமி சாஞ்சதும் ஒரு காரணம் இல்ல? ஆமா துர்கா, இத பத்தி 2021 ஒரு ஆய்வு நடத்தப்பட்டுச்சு. எல்லாமே சரி, ஆனா இன்னும் கொஞ்சம் தெளிவா சொன்னா நல்லா இருக்கும்பா. சொல்றேன்ப்பா.
இப்போ பூமி ஒரு குறிப்பிட்ட புள்ளிய மையமா வச்சு தான் சுத்திட்டு இருக்கு. அந்த புள்ளிக்கும் நம்ம பூமியோட கிரஸ்டுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு. இந்த கிரஸ்ட்டை பொறுத்து பூமியோட சுழல் அச்சோட பொசிஷன் மாறும். இதை போலார் மோஷன், அதாவது துருவ நகர்வுன்னு சொல்றாங்க. நம்ம கிரஸ்ட்ல ஏதாவது மாற்றம் அடைஞ்சா அது பூமியோட சுழலச்சில் மாற்றம் ஏற்படுத்தும். அப்படி அதோட பொசிஷன் மாறும்போது 2 பக்கத்தில் இருக்க போலார் ரீஜியன்லையும் ஒரு சின்ன மாற்றம் ஏற்படும். இது இயல்பான விஷயம்தான். ஆனால் 1990ல இருந்து பூமியோட பொசிஷன் சாஞ்சதுக்கு மனிதர்களோட செயல்பாடு ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. சரி, இப்போ எனக்கும் நம்ம நேயர்களுக்கும் என்ன கேள்வினா, ஆய்வாளர்கள் என்னதான் சொல்றாங்க? நம்ம பூமியோட கிரஸ்ட்ல பரவி இருக்க தண்ணீரோட விதம் பூமி சுழல்றதுல ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. நீர் நகர நகர பூமியோட சுழல்ல மாற்றம் ஏற்படுது. அதனால பூமி 80 சென்டிமீட்டர் சாஞ்சதுக்கு நிலத்தடி நீரை உறிஞ்சுறது தான் ஒரு முக்கிய காரணம்னு ஆய்வாளர்கள் நிரூபிச்சிருக்காங்க. என்ன நேயர்களே, அறிவியல் 360ல பூமியை பத்தின முக்கியமான ஒரு அறிவியல் செய்தியை பத்தி தான் தெரிஞ்சுக்கிட்டோம். இதனைத் தொடர்ந்து வியப்பூட்டும் விஞ்ஞானி பகுதியில் ஒரு முக்கியமான விஞ்ஞானியை பத்தி தான் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். இவ்வளோ நேரம் ஜியாலஜியை பற்றி நிறைய பேசணும். ஆனால் இத்தனை தியரிஸ் பற்றி, பூமியோட அமைப்புகளை பற்றி நமக்கு இவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருக்குன்னா அதுக்கு காரணமாக இருந்தவரை பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம்ல. இன்னைக்கு வியப்பூட்டும் விஞ்ஞானியில் ஜேம்ஸ் ஹட்டன்ற ஒரு விஞ்ஞானியை பற்றி தான் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம ஜேம்ஸ் ஹட்டன் 1726ல் யூகேல பிறந்தவர். நம்ம நவீன புவியியலின் கண்டுபிடிப்பாளரான ஜேம்ஸ் ஹட்டன் பூமியோட தோற்றத்தை யூனிஃபார்மிட்டேரியனிசம்ன்ற கோட்பாடுக்குள்ளே கொண்டு வந்து நவீன புவியியல் அறிவியல் வருவதற்கு காரணமாக இருக்கார். நம்ம ஜேம்ஸ் ஹட்டன் ஒரு புவியியலாளராக மட்டும் இல்லாமல் ஒரு இயற்கையாளராகவும் ரசாயன உற்பத்தியாளராகவும் இருந்திருக்காரு. அவர் அப்பாவோட மறைவுக்கு அப்புறம் சட்டம் படிக்கணும்னு சென்றார். ஆனால் என்ன நினச்சாருன்னு தெரியல, 1 வருஷம் முடிகிறதுக்கு முன்னாடியே எடின்பர்க்ல மருத்துவம் படிக்க போயிட்டார். 1749ல் ஹாலண்டில் MD டிகிரி பெற்றார். என்னதான் மருத்துவம் படித்தாலும் அவர் பல இடங்களுக்கு போய் பாறைகளை பற்றி ஆராய்ச்சி செய்கிறதும் இயற்கையோட மாற்றங்களை பற்றி ஆராயறதுக்கும் தான் ஆர்வம் காட்டினார். அவரோட ஆராய்ச்சிகள்லையே சிறந்தது யூனிஃபார்மிட்டேரியன் பிரின்சிபல் தான். அது ராயல் சொசைட்டி ஆஃப் எடின்பர்க்ல 1785ல் ப்ரெசென்ட் பண்ணதுக்கு அப்புறம் 1788ல் அது தியரி ஆஃப் த எர்த்ன்ற தலைப்பில் பப்ளிஷ் பண்ணப்பட்டுச்சு. 18th செஞ்சுரியோட இறுதி கட்டத்தில் நம்ம ஹட்டனோட ஆய்வுகள் நிறைய முக்கியமான தகவல்களை கொடுத்தது. பாறைகள் நிலப்பரப்பு பற்றி யாருமே அதுக்கு முன்னாடி அவ்வளோ விரிவான தகவல்களை தந்ததில்லை. ஜேம்ஸ் ஹட்டன் அந்த காலத்தில் இருந்த விஞ்ஞானிகளை விட ரொம்ப மாறுபட்டு சிந்தனைகளோட இருந்தார். பல விஞ்ஞானிகளோட ஆய்வுகளை தப்புன்னு நிரூபித்தார். உலகத்தோட மேல்பரப்பு மட்டும் இல்லாமல் அதுக்கு உள்ளே இருக்க கிரஸ்ட் மேண்டில்னு எல்லாத்த பற்றியும் விவரித்தார். இது மட்டும் இல்லாமல் பல வகையான விலங்குகள் செடிகள் பற்றியும் ஆராய்ந்து எலிமெண்ட்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர்ன்ற தியரியை வெளியிட முயற்சி செய்தார். 1791ல் உடல்நிலை சரியில்லாமல் அவர் உயிரிழந்தார். ஃபவுண்டர் ஆஃப் மாடர்ன் ஜியாலஜின்னு அழைக்கப்படுற ஜேம்ஸ் ஹட்டன் தான் இன்னைக்கு நம்ம படிக்கிற ஜியாலஜியை பற்றி நமக்கு தெளிவாக சொல்லிட்டு போயிருக்காரு. என்ன நேயர்களே, இந்த பகுதியில் நம்ம ஜேம்ஸ் ஹட்டனை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். இதனைத் தொடர்ந்து அடுத்த பகுதியான அறிவியல் தினங்களில் வேர்ல்ட் ஜியாலஜி டே பற்றி தான் கேட்க போகிறோம். சரி, ஜியாலஜியை பற்றி நிறைய விஷயங்கள் பேசணும். நீயும் புதுசாக நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன். ஆமாம் சுஜா, நிறையவே தெரிஞ்சுக்கிட்டேன். நான் மட்டும் இல்லாமல் நம்ம நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கிற நேர்களும் நிறைய தெரிஞ்சிட்டு இருப்பாங்க. கண்டிப்பாக மது. இதுக்கப்புறம் எதை பற்றி பேச போகிறேன்னு நீ கெஸ் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் எனக்கு சாதாரண விஷயம். வேர்ல்ட் ஜியாலஜி டே பற்றி தானே பேச போகிறோம். எப்படி மது கரெக்டாக கெஸ் பண்ண? ஹே, உண்மையாகவே அப்படி ஒரு டே இருக்கா என்ன? நான் சும்மா ஏதோ ஜியாலஜி பற்றி பேசுனதால நான் சொன்னேன். அது சரி, அதுக்குள்ளே உன்னை பற்றி பெருமையாக வேற நினச்சிட்டேன். உண்மையாகவே வேர்ல்ட் ஜியாலஜி டேன்னு ஒன்று இருக்குது. வருஷம் வருஷம் இந்த உலகமே வேர்ல்ட் ஜியாலஜி டேவை கொண்டாடிட்டு இருக்காங்க. சூப்பர்ப்பா. என்ன டேட்டு, என்ன மந்த்து? ஏப்ரல் மாதத்தில் தான் ஜியாலஜி டே வருது. ஆனால் டேட் வருஷம் வருஷம் மாறும். ஒரு டேட் சொன்னாலே எனக்கு ஞாபகம் இருக்காது. வருஷத்துக்கு ஒரு டேட்னா நான் எப்படி சுஜா ஞாபகம் வச்சுக்கிறது? அட, என்னை முழுசாக சொல்ல விடு மது. சொல்லு. ஏப்ரல் 1st சண்டேவை தான் வேர்ல்டு ஜியாலஜி டேவாக கொண்டாடுறாங்க. ஓஹோ, அதனால தான் டேட் மாறுதா?
சரி, இதுக்கு ஏதாச்சும் ரீசன் இருக்கணுமே. இருக்கே. இந்த டே ஜியாலஜிஸ்ட் அலெக்சாண்டர் யான்ஷின் தலைமையிலான சோவியட் ஜியாலஜிஸ்ட் குரூப்பால் தொடங்கப்பட்டுச்சு. வெஸ்ட் சைபேரியாவில் பெட்ரோலியம் கண்டுபிடிக்கப்பட்டதுக்கு அப்புறம் சோவியட் ஜியாலஜிஸ்டோட சாதனைகளை குறிக்கிற நாளாக மார்ச் 31, 1966 இந்த டேட்டை அறிவிச்சாங்க. பெட்ரோல் 1966 கண்டுபிடிச்சாங்க? இல்ல சுஜா, முதலா பெட்ரோலியமை ஃபர்ஸ்ட் செஞ்சுரியிலேயே கண்டுபிடிச்சி யூஸ் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க. சைபேரியால 1966 கண்டுபிடிச்சிருக்காங்க, அவ்வளோதான். இதுக்கு தான் என்ன மாதிரி அறிவாளி கூட இருக்கணும்னு சொல்றது. சரிங்க அறிவாளி, இந்த வருஷத்தோட தீம் என்னன்னு கேட்கலாமா? ஆமா, அதான முக்கியம், சொல்லு கேட்போம். ஜியாலஜிக்கல் மேப்பிங் அண்ட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ஆணைகளை நிறைவேற்றுறது தான் இந்த வருஷத்தோட தீம். இது நல்லா இருக்கே. ஜியாலஜி பத்தி மட்டும் இல்லாம வேர்ல்ட் ஜியாலஜி டே பத்தியும் நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். நீ மட்டும் இல்ல மது, நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்க நம்ம நேயர்களும் நிறைய விஷயம் தெரிஞ்சிருப்பாங்க. என்ன நேயர்களே, ஜியாலஜியை பற்றி தெரியாத பல விஷயங்களை இந்த அறிவியல் பலகை நிகழ்ச்சி மூலயமா அறிவியல் அறிவும் பகுதியில் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் அறிவியல் 360, வியப்பூட்டும் விஞ்ஞானி, நேர்காணல், அறிவியல் சார்ந்த தினங்கள் போன்ற எல்லா பகுதியிலையும் ஜியாலஜிக்கு சம்பந்தமான நிறைய அறிவியல் ரீதியான தகவல்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான தகவல்கள் நிறைஞ்ச விஷயத்தை பற்றி அடுத்த அத்தியாயத்தில் கேட்கலாம். என்ன நேர்களே, நம்ம இந்திய அரசாங்கத்தோட அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையின் விஞ்ஞான் பிரசாத் மற்றும் தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையத்துடன் நம்ம MOP சமுதாய வானொலி நிலையம் இணைந்து வழங்கிய அறிவியல் பயணம் நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா அமைஞ்சிருக்குன்னு நாங்க நம்புறோம். இதே மாதிரி இன்னும் பல சுவாரஸ்யமான அறிவியல் சார்ந்த நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ இணைந்திருங்கள். நீங்கள் கேட்டது MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை. வாருங்கள் 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 எல்லோரும், வாருங்கள் வாருங்கள் வாருங்கள், இது உங்கள் சமுதாயம். கேளுங்கள் 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 எல்லோரும், கேளுங்கள் கேளுங்கள் கேளுங்கள், இது நமது வானொலி. நமது வானொலி, இது நமது சமுதாயம். நமது வானொலி, இது நமது பெருமைதான். MOP சமுதாய வானொலி 107.8.